இந்த பிக்சரில் உள்ள மாதிரி டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு போர்ட்ரேட்டை எப்படி நம்ம ஷேர் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்துட்டு நோஸ் அண்ட் ஐ ஷேர் பண்ணிப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா மேல ஐ ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்க. ஆல்ரெடி 2 வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. ஐ டிராயிங் பண்ணியிருந்தது, இப்போ நோஸ் பண்ணியிருந்தது. இப்போ வந்து நம்ம ஸ்கின் ஷேடிங் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கின் ஷேடிங்க்கு சேம் பென்சில் தான், நம்ம லோ பிராண்டு சார்கோல் பென்சில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேம் பிராண்ட் நம்ம பென்சில் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் ஷேட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் அந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். அதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் லெஃப்ட் சைட்லேருந்து ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோன்னா எங்கே ஷேடிங் வந்து டார்க் ஆகுது லைட் ஆகுதுன்றது அந்த லெஃப்ட் சைடு அந்த பிக்சர்லேயே தெரிஞ்சிடும். நம்ம அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் நான் ஸ்கின் ஷேடிங் நான் போட்டிருக்கேன், சேம் லைக் தட் தான் இதுவும். இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ஆனால் பழைய வீடியோஸ் மாதிரி இந்த இது இருக்காது. பிகாஸ் நான் வந்து யூஸ் பண்ணுற பென்சில் பிராண்ட் வேறு, லோக்கல் பிராண்டுனால கொஞ்சம் ட்ராயிங்ஸும் அந்தளவுக்கு தெளிவாக வராது. இப்போ வந்துட்டு நான் யூஷுவலாக எப்பயும் போல தான் ஃபுல்லும் ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ண போகிறோம். லைட்லேருந்து ஷேடு தான் நம்ம போக போகிறோம். ஃபுல்லுமே எங்கே லைட் இருக்குது ஷேட் இருக்குதுன்னு பார்த்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இதுவும் நான் டைம் லேப்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் ஃபுல்லுமே நான் வந்து ரியல் டைம் போடல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் டைமாக எப்போ எப்படி வரைகிறேன் அப்படின்றதையும் நான் ரியல் டைமாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பட் ரியல் டைம் அப்லோட் பண்ணால் 1 hour கிட்ட ஆகும். ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபுல்லுமே ஷேட் வந்து நான் பாதி ஃபேஸ் வரையும் தான் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் இருக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம இது ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் லைட்டு டார்க்கு அப்படின்றத நம்ம இதிலே நம்ம ஃபுல்லும் நம்ம பார்த்துடலாம். ஃபுல்லுமே என்ன ஒரு பிரச்சனைனா, நான் யூஸ் பண்ணுறது மொபைல் கேமரான்றனால லைட்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ ட்ராயிங் ரொம்ப வந்துட்டு டிம்மாக தெரியுது. அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக நல்லா ட்ராயிங் வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு தாடி இருக்கிற இடத்துக்கிட்ட ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லும் பாருங்கள். நான் வந்துட்டு லைட்டிங் இருக்கிற இடத்துல வந்து இன்னும் ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல லைட்டாக ஷேட் பண்ணுற பாருங்கள். லைட்டிங்கு இருக்கிற இடத்துல லைட்டாகவும், லைட்டிங் இல்லாத இடத்துல நம்ம வந்து டார்க்காகவும் நம்ம கொடுத்து ஷேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் வந்து நம்ம டார்க் பத்தலைனா கூட லாஸ்ட்டாக நமக்கு திருப்பி வந்து டார்க் அண்ட் லைட் அண்ட் ஷேட் வந்து இன்னும் டார்க் பண்ணி ஏற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இல்லைனா கூட எரேஸ் பண்ணிக்கலாம், ரப்பர் கூட யூஸ் பண்ணி. பிகாஸ் நம்ம வந்துட்டு பென்சிலில் ட்ராயிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைட்டிங்க்கு ஸ்பேஸ் காட்டுறதுக்கு. பெனில் ட்ராயிங் பண்ணும்போது தான் நம்மளால் லைட்டிங்க்கு வந்து நம்மளால் எரேசர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்துட்டு லைட்டிங் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க எரேசர். எங்கேயாவது தப்பு வந்துச்சுன்னா அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு எரேசர் வச்சுக்கோங்க. எப்பயுமே எரேசர் வச்சுக்கோங்க, எரேசர் இல்லாமல் ட்ராயிங் பண்ணாதீங்க. இப்போ வந்து ரைட் சைடில் வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் வந்துட்டு விட்டுட்டு தான் நான் மற்ற ஸ்பேஸுக்கு தான் நான் வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி நான் ஷேட் பண்ணுறேன்றதையும் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இல்லை, வேறு மெத்தடில் கூட நீங்கள் ஷேட் பண்ணலாம். வேறு சேனல் பார்த்திங்கன்னா வேறு மெத்தடில் ஷேட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரெஷ்ஷை வச்சு கூட நிறைய பேர் ஷேட் பண்ணுவாங்க. சார்கோல் அந்த தூளை வச்சு மட்டுமே வந்து ஷேட் பண்ணுவாங்க. ஸ்கின் ஷேட் ஸ்மூத்தாக வரும். என்கிட்ட வந்து இன்னும் அந்த சார்கோல் அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ வந்து நான் அந்த இதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறேன். நான் வந்துட்டு அதையும் வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் இப்போ வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் ஷேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுற பாருங்கள். நான் க்ரியேட் பண்ண பிளெண்டிங் டூல் கிடையாது. இது வந்து கடையில் வாங்கின பிளெண்டிங் டூல். கடையில் செட்டாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வந்து வாங்கினதான் இந்த டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி நான் ஷேட் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஷேட் பண்ணியிருந்த பிளேஸ்லேருந்து எப்படி நான் ஷேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் ஷேடிங் நம்ம வந்து இப்போ பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறனால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷேட் பண்ண வேண்டியதான். ஃபுல்லு லைட் இருக்கிற ஏரியாவுக்கு லைட்டாகவும், டார்க் இருக்க ஏரியாவுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரெஷராக கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஷேடிங் நல்லா மெர்ஜ் ஆகி கிடச்சிரும். ரைட் சைடில் எப்படி நான் வந்து ஷேட் பண்ணி எப்படி வந்துட்டு பிளெண்டிங் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லு பிளெண்டிங் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ராயிங் பண்ணணும்னு கிடையாது. நான் வந்து எப்பயுமே பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் என் மெத்தடில் நான் ட்ராயிங் பண்ணுறேன். இதே சில சேனலில் பார்த்திங்கன்னா வந்து பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு இதே என்ன சொல்கிறதுனா, சில பேர் ஷேட் பண்ணும்போது அவங்க பிளெண்டிங் டூலே யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக பென்சிலை வச்சு அவங்க வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு மெத்தடில் நிறைய பேர் ட்ராயிங் பண்ணுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் அவ்வளோ தான். இப்போ ரைட் சைடில் எப்படி நான் பெர்ச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு ஓரளவுக்கு ஷேடிங் அப்படியே மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நான் மெர்ஜ் பண்ணுறேன் ஷேடிங். எப்படி நான் மெர்ஜ் பண்ணுறேன்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே இன்னொன்று ஒரு லேயருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபுல்லுமே நான் வந்து ஷேடிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கி இருக்க ஷேடிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஹேர் ட்ராயிங்கோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு வேலையை ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன்.
நெக்ஸ்ட் வீடியோல பாக்கி இருக்க ஷேடிங்கும் அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே டிராயிங்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியாவில் வேணா கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். மேல பாத்தீங்கன்னா என்னோட யூசர் நேம்ஸ் கொடுத்துப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.